அப்போ ஹனுமார் இப்படிப்பட்ட சீதையை பார்த்துக்கிட்டு ஆனந்த ஜலத்தை குட்டி சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாளா. ஆனந்த ஜலத்தை குட்டினாளா. என்ன பாதிவிருத்தியம், என்ன பாதிவிருத்தியம். அப்படி கண் ஜலத்தை ஆனந்த ஜலத்தை குட்டி ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணினாளாம். நுண்ணிக்கலையில் இருந்தபடி ராமனுக்கு பண்ணினா மட்டும் போராதுன்னு நமஸ்கிருத்வா ராமாய லக்ஷ்மணாய தனியா லட்சுமணனுக்கு இங்க ஒரு நமஸ்காரம் பண்ணாளா. நம்ம இது பரியந்தம் பிரிச்சு பண்றதே இல்லை நமஸ்காரம் லட்சுமணனுக்கு. என்ன பிராமணா பூஜ்யந்தாம் பிராமணா நமஸ்கிரியந்தாம் எடுத்தினாள் மகாபாஷ்யத்துல. அப்படி சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணு, சாப்பாடு போடுனார். நமஸ்காரம் பண்ணு பெரியவாளுக்கு எல்லாம் ஒரு நமஸ்காரம் விட்டா போறோம், எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாட்டுல ஒரே வச்சுட்டா போறோம்னு விடாதே தனித்தனியா பரமாறுந்தார். அவன் அங்க போய் தனியா அன்வயம், இங்க வந்து சமூகத்துல அன்வயம்னு சொன்னார். அது மாதிரி இங்க தனியா ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டாலே லட்சுமணனுக்கும் போரும். ஆனாலும் விடாம லட்சுமணனுக்கு தனியா ஒரு நமஸ்காரம் பண்ணாளா. ஏன் பண்ணாள், இந்த பக்தனொத்தன் இல்லைன்னா கட்டாயம் சீதை காணாம போன போது பஞ்சவட்டியில கோதாவரியில இறங்கியிருப்பார் ராமன். அவன் அரங்காம கையை பிடிச்சுக்கிட்டு ராத்திரியில பிராந்தனை சித்தபிரமம் பிடிச்சவனை அப்படியே பிடிச்சு வச்சுருப்பானே தம்பி. அது மாதிரி லட்சுமணன் காப்பாத்தி கொண்டு வந்தானே. லட்சுமணன் சுவாமியை கிருஷ்ணந்தைக்கு அழிச்சு வர கொண்டுதானே எனக்கு சீதா தரிசனம் கிடைச்சதுன்னு ஹனுமார் சந்தோஷப்பட்டு நமஸ்கிருத்வாய லக்ஷ்மணாய வீரியவானே சீதா தர்சன சம்ருஷ்டா ஹனுமானே சம்ருதோ பவதே. தேவிய கண்ட ஆனந்தத்திலே கண்ண மூடிண்டு அந்த இலையில மறைஞ்சிருந்து நுனிக்கலையிலே ஆனந்தமா இருந்தாராம் ஹனுமார்.